வேலும் மயிலும் சேவலும் துணை என்கின்ற இந்த ஒரு மந்திரத்தை குறைந்தது தினமும் 6 முறையாவது சொன்னால் உன்னுடைய எல்லா விருப்பங்களும் நிறைவேறும். உன் மனதில் தைரியம் பிறக்கும். உன் வாழ்விற்கு புது அர்த்தம் கிடைக்கும். எங்கெல்லாம் நீ கவலைகளை அதிகமாக மனதில் சுமக்கின்றாயோ, எவரிடத்தில் நீ தோல்வி அடைந்திருக்கின்றாய், ஏமாந்திருக்கின்றாய் என்ற உணர்வு உனக்குள் ஏற்படுகின்றதோ, அந்த இடத்தில் எல்லாம் மாற்றம் ஏற்பட்டு உன் வாழ்விற்கே புது அர்த்தத்தை கிடைக்கக்கூடிய நிலையில் நான் உன்னை வாழ வைப்பேன். உன்னுடைய மனம் படுகின்ற அவஸ்தையை அறிந்தவன் நான். இந்த முருகன் உன்னை அப்படியே விட்டுவிட மாட்டேன். கஷ்ட நிலையிலிருந்து உன்னை மீட்டெடுத்து இன்ப நிலையில் வாழ வைப்பதை கடமையாக, பொறுப்பாக கருதுகின்றேன். என்னை எக்காலமும் மனதில் நினைத்து உன்னுடைய நாவில் என் பெயரை சொல்லி அழைக்கும் பொழுது என்னுடைய மனம் உருகி உன்னுடைய வாழ்விற்கு தேவையான அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்தே ஆக வேண்டும் என்று அக்கணம் நான் எல்லா வேலைகளையும் சிறப்பாக உனக்காக செய்து முடிக்கின்றேன். மனதின் விருப்பம் எப்பொழுது நிறைவேறும் என்று காத்து கொண்டிருக்கும் நீ தாமதமாகின்றது என்றால் ஒன்று அதில் ஏதோ ஒரு தடங்கள் இருக்கின்றது, அல்லது அது சிறப்பாக மாறுவதற்கு காலம் எடுக்கின்றது என்பதை தெரிந்து கொண்டு அமைதி காக்க வேண்டுமே தவிர கிடைக்காது என்று முடிவெடுத்து வாழ்க்கையை வெறுத்துவிடக்கூடாது. உன்னுடைய விருப்பம் உனக்கு மட்டுமல்லாமல் பிறருக்கும் சேர்த்தே நன்மையை விளைவிக்கும் என்கின்ற பட்சத்தில் அது உனக்கு விரைந்து கொடுக்கப்படுகின்றது. எந்த இடத்திலெல்லாம் உன்னுடைய மகிழ்ச்சிக்கு அது தடையாக இருக்கும் என்று தெரிகின்றதோ அப்பொழுது அது சரி செய்யப்பட்டு மீண்டும் உன்னிடம் வந்து சேருவதற்கு சிறிது காலம் எடுக்கின்றது. நீ சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரம் உன்னை எப்பொழுதும் காத்து நிற்கும் கவசம் போல. இதை விட்டுவிடாதே, மனதிற்குள் பதிய வைத்துக்கொள். மிகவும் சிறப்பான விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டுமென்றால், படிப்படியாக உன் வாழ்க்கை முன்னேற்றத்தை காண வேண்டுமானால் உன்னை சுற்றி இருக்கும் இந்த முருகனுடைய அதிர்வலைகளை நீ உணர வேண்டும். என்னுடைய மூச்சு காற்று என்னை நம்பியிருக்கும் பக்தர்களுக்கு வழிகாட்டியாக உதவி கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு நேரமும் நீ மனதில் தோன்றுகின்ற எண்ணங்கள் யாவுமே சிறப்பான எண்ணங்களாக மாறி அந்த செயல்களை உன்னுடைய கரங்கள் சிறப்பான விஷயங்களாக மாற்றி நீ செய்வதற்கு உன்னை நான் ஆயத்தப்படுத்துகின்றேன். நடக்கின்ற ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கின்றது. ஒரு சிறு நிகழ்வு நடந்தால் கூட அதன் பின் 1000 காரணங்கள் இந்த பிறவியில் நீ பிறந்ததற்கு அர்த்தத்தை, காரணத்தை கொடுக்கின்றது. எதுவுமே யதார்த்தமாகவோ எதேச்சையாகவோ நடந்து விடுவது இல்லை. திட்டமிடாமல் எதுவும் நடப்பது இல்லை. எல்லாமே இறைவனின் திட்டப்படி நடந்து கொண்டிருக்கின்றது. நடக்கும் யாவும் நன்மைக்கே என்பதை மட்டும் நீ நினைத்து கொண்டிருந்தால் எந்த ஒரு விஷயமும் உனக்கு கவலையோ கஷ்டத்தையோ தராது. மனதின் விருப்பங்கள் எல்லாம் உடனே நிறைவேற வேண்டும் என்கின்ற ஆசையும் உன்னுடைய முயற்சி விடாமுயற்சியாக மாறி அந்த தருணங்களும் எப்பொழுதும் உனக்கு அழகான வாய்ப்புகளை தானாக உருவாக்கி கொடுத்து வெற்றி கனியை உன் கரங்களில் கொடுத்து நீ மகிழ இந்த முருகனுடைய துணை என்றென்றும் வரும். வேலும் மயிலும் சேவலும் உனக்கு துணையாக, காவலாக இருக்கும் பொழுது எந்த துன்பமும் உன்னை தீண்டாது, எந்த துயரமும் உன்னை அணுகாது. பிரச்சனைகள் வந்தாலும் அது உன் முயற்சியின் வேகத்தால் பின்வாங்கி ஓடிவிடும். என் மேல் நீ கொண்டிருக்கும் பக்திதான் உன்னை இன்றளவும் சந்தோஷமாக வாழ வைக்கின்றது. இனிமேலும் சந்தோஷமாக வாழ வைக்கும். எல்லா நேரமுமே உனக்கான நேரங்களாக, உன் சூழ்நிலைகளும் உனக்கான சூழ்நிலைகளாக, சாதகங்களாக மாறக்கூடிய வாய்ப்பு அதிகம். நல்லது நடக்கும்.